லில்லி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பேசி பழகுனேன். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ற லில்லி? ப்ளீஸ் லில்லி, வீட்ல தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க லில்லி. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் லில்லி. லில்லி, நான் சொல்றத கேளு லில்லி. எஸ்ஐ சார், இந்தாங்க சார். சார் 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 சார், தேங்க்யூ சார். நான் சொல்றத நம்புங்க சார். லில்லி, லில்லி. சார் 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 சார், ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். அவ பொய் சொல்றா சார். சார், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் குடும்ப மானமே போயிடும் சார். ஷட் அப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் முட்டியை பேத்துருவேன். நீ யாரு, உன்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். லிலி, லிலி, லிலி என்னாச்சு? லிலி, லிலி என்னாச்சுமா? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? லிலி. அபூர்வா, என்னாச்சு? தெரியல மாமா. லிலி, லிலி, என்ன இது? இந்த காயம் எப்படி வந்துச்சு? சரி, என்ன கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட என்னம்மா சொல்ற? என்னால சொல்ல முடியல. ஐயோ, இப்படியா பண்ணிருக்கான் அவன்? இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்த ஒரு பொண்ண இவளுடைய நம்பிக்கையை இப்படி பொய்யாக்கிருக்கானே. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இந்த பொண்ணு பொய் சொல்றான். மீரா, இந்த மாதிரி விஷயத்துல எந்த வயசு பொண்ணாவது பொய் சொல்லுவாங்களா? அண்ணி, இது உண்மை நிரூபிக்கிறதுக்கு அக்னி பரிசோதனை செய்யணுமா இல்ல உடல் பரிசோதனை செய்யணுமா? நீங்களே சொல்லுங்க. நீ வாய மூடுறியா? இப்ப என்ன பண்ணாலும் மாட்டிக்குவோம். பேசாம இரு. உடம்புல காயத்தோட கண்ணுல கண்ணீரோட ஒரு பொண்ணு என்ன வந்து சொன்னாலும் நம்பிடணுமா? எல்லா விஷயத்தையும் நம்ப தேவையில்ல பூமி. ஆனா இத நம்பிதான் ஆகணும். எதுவும் நடக்காம எந்த ஒரு பொண்ணாலையும் அவ மானத்தை பத்தி சுய மரியாதை அழிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியாது. லில்லி, நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செரி ஜோவியலா பழகுற ஆள் தான். ஆனா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான ஆள் எல்லாம் கிடையாது. யாரோ உன்னை இப்படி சொல்ல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு லில்லி. ஜெர்ரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் கேரக்டர் பத்தி நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? காலேஜ்ல அவன் பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்ல கூட லில்லி பின்னாடி அவன் சுத்துறத நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். சரி, தப்பு பண்ணிட்டான்னு நீங்க போய் பாத்தீங்களா? அதான் லில்லி சொல்றால, இதுக்கு மேல என்ன வேணும்? நட்சத்திரா, காதால கேட்டது கண்ணால பார்த்தது மட்டும் உண்மையாயிடாது. ஆழமா விசாரிச்சு பார்த்தா உண்மை என்னங்கிறது கண்டிப்பா வெளியே வந்து தீரும். அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத கேப்பி. அவனுக்கு என்னோட மருமகன் ஆகிற தகுதி இல்லைனாலும் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நான் ஏத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அங்க பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு என் பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும்.
போலீஸால மட்டும்தான் அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை திருந்த வைப்பாங்க. அண்ணா மாமா ஐயோ. Hi, Hi. This is Gagan. Sharda Constructions, MD. this is Durva. Nice to meet you. Please sit down. Nice house. Thank you. நீ எவ்வளவு அழகா இருந்தா உனக்கு பிடிச்சவன் உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கே வர மாதிரி பண்ணிருப்ப. சூப்பர் தாரா. என்னதான் இருந்தாலும் இந்த பூமியில மின்ற ஒரே ஒரு நட்சத்திரம் நீதானே. ஐயோ, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் போறேன். லக்ஷ்மி, தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணியோட சேர்த்து காஃபியும் ரெடியா இருக்குண்ணா. தாரா, நீயே காஃபி எடுத்துட்டு வந்திருக்கியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் நான் தானே கொடுக்கணும். ம். எடுத்துக்கோங்க. Thank you. Thank you. Thank you. காஃபி எப்படி இருக்கு? நைஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். காஃபி மாதிரி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ணா, உனக்கு பிடிக்கலன்னா என்ன? அவருக்கு பிடிச்சிருக்குல, எனக்கு அது போதும். சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் மிஸ்டர் துருவா, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். நான் சம்மதத்தை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஓ, எதிர்பாராம நீங்களே வந்துட்டீங்க. இன்ஃபேக்ட் என் தங்கச்சி கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.